சரி ஓகே, இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். சரி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஆனால் அந்த டைமில் பார்த்து கடைசியில் பெட்ரோல் காலிங்க. பெட்ரோல் வந்து கடைசியில் காலி ஆகி போச்சு. என்னடா எதுடான்னு பார்த்தா சரி இவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சே, சரி ரைட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படியே கிளம்பியாச்சுங்க. நேராக போய்ட்டு இப்போ நம்ம 200 ருபீஸுக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லாக் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்குறாங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த ஆங்கிள் எனக்கு ஒரு வழியாக கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் எடுத்த லாக் வந்து சுத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து மனசே சரியில்லை. இப்போ இந்த ஹெல்மெட் இப்படி பிடிச்சிட்டு தான் ஓட்ட முடியும் போல். ஏன்னா வந்து இது பண்ணால் வந்து சுத்தமாக அது வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியலன்னா எப்படி கரெக்டாக வந்து லாக் ஆகலைன்னா சரி ஓகே ரைட் அப்படியே கரெக்டாக லாக் ஆகலை. அதனால் வந்து ஹெல்மெட்டை தூக்கி பிடிச்சலாம் ஓட்டுறதா இருக்குது. அது ரொம்ப பத்தத்துக்கு இந்த மண் வேற கிளப்பி விட்றான். வயசு முடியாச்சு. இனிமேல் தான் நல்லா க்ளீனிங்ஸாக வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம சரி ஃபுல் ஃபிட் பண்ணிட்டு சரி அப்போயாவது இறங்குதான் சரி ஒரு செக்கிங் பண்ணலான்னு பார்க்குறோம். இது ஈத்தா அந்த இதுவாகிடுது. சரிண்ணா இந்த பின்னாடி ஒரு லப்பர் மாதிரி வருது. அது வந்து அப்படியே இழுத்துனோடனே அப்படியே எல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுது. அதனால் வந்து சரி இது இழுக்கவும் பயமாக இருக்குது. எங்கே ஈத்தா ஃபுல்லாக வந்துடுமோ அப்படின்னு. சரி இது ஈக்க வேணாம், இனிமேல் இது செட் ஆகாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போனால் தான், ஏன்னா இருக்கிற பங்க் அப்படியே பெட்ரோல் போட்டு சரி அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்றதுனால சரி ஓகே இப்படி பார்த்துட்டு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஓகே. இப்போ கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்ம கூட ஒரு கையில் வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டக்குன்னு இதுவாகிடுச்சுன்னா கொஞ்சம் போச்சு, எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம், ஏன்னா டக்குன்னு இது வந்து இறங்கினோடனே எனக்கு பயம் எடுக்குது. என்னடா இது அப்படின்னு அவங்க அந்த பங்கில் போட்டுற வேண்டியது. சுத்தமாக வந்து இது இல்லை, சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஆஃப் ஆகி போச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் தள்ளிட்டு போகிறோம். அந்த வண்டிலாம் தள்ள முடியாது. அதனால் வந்து சரி ஓகே ரைட் ஒரு 200 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிச்சிடலாம். அடிச்சு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை கழட்டிடணும். கழட்ட முடியல, தப்பாக போட்டேனா? ஐயோ தூக்கையில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு.